Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான கிரேவி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பூண்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்துச்சுன்னா வாசம் நல்லா வரும். ஸோ பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிரேவி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மைய வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் மிளகாய் தூள் ஆட் பண்ணாதீங்க, அது அந்தளவு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி வதக்கி விட்டிங்கன்னா நல்லா மைய வதங்கி வரும். இதில் இப்போ மல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிரேவியோட மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. இந்த கிரேவியோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வெந்தயம். இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. இப்போ இதில் வந்து புளிக்கரைசல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறையா புளிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து தண்ணி வந்து சுண்ட வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருந்த கிரேவி அப்படியே வந்து கெட்டியமாக மாறி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.